வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் தாபா ஸ்டைலில், ஆனால் தாபா ஸ்டைலில் இருக்கிற டேஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம ஒரு அற்புதமான பன்னீர் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர், கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து ஷெல்லோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஷெல்லோ ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினா போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் மொத்தம் இப்போ 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் இப்போ இந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கிராம்பு ஒரு 4, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2 கொனையில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி இலை ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 3 சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் துருவி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே சேர்த்துக்கலாங்க உப்பு 1 ஸ்பூனு. உப்பு சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ மசாலாங்களையும் கூடவே சேர்த்து வதக்கிடலாங்க தக்காளி கூடவே. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதனுடைய பச்சை வாசம்லாம் போகட்டும், எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷமா நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். அதனுடைய பச்சை வாசம் போகணும். காரம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வருதுங்க. எந்த சமயத்தில் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாங்க. பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக கலக்கி விடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்க்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக உடைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்கறதுனால உடைய வாய்ப்பு இல்லை. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா செட் ஆகிட்டு வரட்டும். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைட்டா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்க்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கூடவே கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி கடைசியாக தூவிட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான். சூப்பரான தாபா ஸ்டைலில் நம்மளுடைய பன்னீர் கிரேவி அருமையாக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதே போல் பன்னீரை வச்சு
பன்னீர் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.